2019 2024 வரைக்கும் 8000 கோடி செம்மற் கடத்தல் கடத்தப்பட்டிருக்குது. இனி யாராவது செம்மற் கடத்தல் கடத்தினா தோல் உரிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு 2015 12 தமிழர்களை செம்மற் கடத்தினால தான் சுட்டுக்கோணும். இனிமேல் செம்மற் கடத்தல் ஆந்திராவில் நடக்குது, இவங்க தான் கடத்தினாங்கன்னு சொல்லி போட்டு சுட்டுக்கோனீங்க. அதுக்கப்புறம் இத்தனை கோடி இந்த 5 வருஷத்துக்கு மட்டும், அதுக்கு முன்னாடி எவ்வளோ இல்லை, இத்தனை 1000 கோடி கடத்தல் நடந்திருக்கு. அப்போ எங்கே பிடுங்கிட்டு இருக்கிறீங்க? திட்டமிட்டு தமிழர்கள் கொல்லப்பட்டான். அங்கே இருக்கிற புஷ்பா படத்தில் எழுதியிருப்பான், செம்மற் கடத்தல் மிகப்பெரிய சிண்டிகேட்டு. அதில் பெரும்பாலும் ஒவ்வொருத்தரும் உண்மையாக எடுக்கப்பட்டது, உண்மையாக இருந்து எத்தனை தமிழர்களை செத்தான்னு தெரியாது. அதில் பலிகடா இவனுக்கு ஆந்திராக்கானுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, பலிகடா வந்து வேலை செய்கிறது, ஏதோ ஒன்றா போய் ஜெயிலுக்கு போகிறது, எல்லாமே வந்து தமிழர்கள் தான். அங்கே கொள்கிற மாதிரி உண்மையாலே வனத்துறை அதிகாரி புஷ்பா படத்தில் இவன் கொள்கிற மாதிரி உண்மையாமே கொண்டு போட்டான். அதுக்கு வந்து 349 அவசரமாக கைது பண்ணுறாங்க. அதில் 65 பேர் ஆந்திராக்காரன், மீதியெல்லாம் தமிழை. அவனை அதுக்கப்புறம் 65 பேர்த்த விடுதலை பண்ணிட்டு மீதி இருக்க தமிழர்களை விடுதலையே பண்ணல. எவ்வளவோ போராடி விடுதலை பண்ணுறது, கடைசியில் நீதிமன்றமே கழுவி ஊற்றிருச்சு. உங்களுக்கு மனச்சாட்சியில் என்ன அரசாங்கம் நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்க மேலே என்ன தப்பு, அவங்க விடுதலை பண்ணிட்டு அவங்க உள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றினதுக்கப்புறம் தமிழுக்கு கேட்குறக்கெல்லாம் ஆள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் சுட்டுக்கொண்டது தான் இத்தனை பேர்த்த. நான் சுட்டுக்கொள்ளும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற திமிரில் சுட்டுக்கொண்டது. இது வரைக்கும் எவன் சுட்டுக்கொண்டா, எதுக்காக சுட்டுக்கொண்டா, எந்த ப்ரூஃபு, அவன் கடத்தின ப்ரூஃபு, அவன் சம்பாதிச்ச ப்ரூஃபு எதுவும் கேட்கல, எவனும் கேட்கல. திமுக, அதிமுக, திராவிட கட்சி, பாஜக, காங்கிரஸ், ஏதாவது ஒரு கட்சி மயிர் கட்ட தமிழ் மண்ணில். இதனால தான் சொல்கிறேன், உனக்கு என்ன வேலை தமிழ் மண்ணில்? அப்பாவி தமிழை சுட்டு கொன்ற வேலையெல்லாம் அங்கே போய் சாகிறான். இங்கே தமிழை தவிர எல்லாத்துக்கும் வேலை, எல்லாத்துக்கும் தொழில் எல்லாம் அமைச்சு கொடுக்குறீங்க. தமிழன் கடைசி தெருவில் போய் அங்கே போய் பஞ்சம்புலைக்கு போய் மரத்தை வெட்டி வச்சு அதை கொன்று கேட்குற கூட ஆள். உங்களுக்குலாம் தமிழ் மண்ணில் என்ன வேலை, என்ன பிடுங்குற வேலை?